சிதப்பு 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 நீ யாரு கெஸ்ட்? எல்லாம் செட் பண்ணியாச்சு, ஒண்ணுமே இல்ல, காலியா இருக்குது. யாரு? இசை சைத்தான். அந்தாளா? சிம்பு வந்து தரான ஒரு பாடல் பாடி உனக்கு ஏதாவது இருக்கா அந்த பிரச்சனைக்காக அங்க வந்திருக்கோம். பாடிட்டு இருக்கப்ப நீங்க வந்து இடத்துக்கு பண்ணிட்டு அவங்க பாட்டை கேட்க விடாம ரசிகர்கள் எவ்வளவு தூரத்தில் 2 மணில இருந்து அவங்க உட்காந்துருக்காங்க தெரியுமா? அனாவசியமான கேள்வியை எங்கிட்ட கேட்கலாம். ஆசிய கண்டத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லிட்டு இருப்ப நான் சொல்றதை நீ கேட்டுட்டு அதுக்கப்புறம் வெல்கம் டு என்ன இல்ல சித்தப்பு, செட்டப் எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அது அவருது. இப்ப நம்மளுது நம்மளது. வெல்கம் டு மிட் நைட் பார்ட்டி. ஒரே மாதிரி போனடா. ஓகே, மிட் நைட் பார்ட்டி. பஸ்ல வரலாமா? ஓகே, நம்மளது மிட் நைட் பார்ட்டி. ஓகேவா? காட்டுல இருந்து தப்பிச்ச அந்த கருங்குரங்கு இது என்ன ஜாதி குரங்குன்னே தெரியல. அப்புறம் ஆமா, ஒரு வேளை கெஸ்ட் இதெல்லாம் சாப்பிடலாம், இது எனக்கு தானே? சிதப்பு, என் மாம்பெரிய ஆள் தெரியுமா அந்த ஆளு? இப்படி வர வச்சுட்டு. வணக்கம் வணக்கம் சார். சார் ஜெட்டி போட்டுக்கிறீங்களா சார்? நீ எப்பவுமே அந்த இதுதான் போட்டாரு, லுங்கி கட்டுவாரு. இல்ல, இந்த ப்ரோகிராமுக்கு லுங்கி தான் சொன்னாங்க. நீங்க சொன்னீங்களா? நான் சொல்ல, அவன் பையன் சொல்லிருப்பாரு, அங்க போனாப்ல. அதனால சார் வணக்கம். உங்களோட தீவிர ஒரு பக்தன், தீவிர ஒரு சிஷியன் கூட சொல்லலாம் சார். பெருமையா பேசுறேன். இப்ப வந்த உடனே தின்னாதீங்க, இது அடுத்த ஷோ இருக்கு. சிதப்பு சிதப்பு நவுந்தோக்கர் இவரு கொஞ்சம் மரியாதை எதிர்பார்ப்பாரு. அப்படியா சார்? நான் இப்பொழுது ஒரு சங்கீதத்தோட சார் 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 நாங்களே பண்றோம் சார். என்ன பாட்டு? புள்ளி 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 புள்ளி. உனக்கு மியூசிக் தெரியுமா? அப்புறம் ஏன் நிறுத்துங்கள். இது என்னுடைய பாடல் இல்லையே. இல்லதான், என்ன கேட்டா ராயல்டி கேப்பியே? எங்க கிட்ட அவ்வளவு பணம் இல்லப்பா. அதுவும் எடுத்தோடனே அந்த பாட்டுக்கு எடுத்தோடனே 5 கோடி 10 கோடி தான். ஐயோ, 2000 12,000. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை எதுக்காக வர வைத்தீர்கள்? என்னை வச்சு செய்யதான். அதாவது மாமே சார், எனக்கு மரியாதை மிக மிக முக்கியம். மரியாதை இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சி விட்டு நான் இப்பே கிளம்புகிறேன். இல்ல இல்ல சார், உங்களுக்கு மரியாதை கொடுக்காம இந்த உலகத்துல யாருமே இல்ல. அவ்வளவு பேர் உங்களை மதிக்கிறாங்க. நிறைய பேருக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் சார் எங்களுக்குலாம். அப்படியாப்பட்ட பொக்கிஷமா நினைச்ச உங்களை இப்படி பொறுக்கித்தனமா பண்றீங்களா சார்? சித்தப்புனா சித்தப்பு மா சித்தப்பு என்ன பொறுக்கித்தனம் பண்ணேன் நான்? சார் இருங்க சார், நீங்க என்ன அவமானப்படுத்துறீங்க. நீங்களே தான் உங்களை அவமானப்படுத்துகிறீங்க. நான் என்ன பண்ணேன்? இப்போ எனக்கு ஒரு டவுட். சொல்லு. நான் என்ன தவறு செய்றேன்? சார் ஃப்ளோல பேசும்போது அந்த ஆள் டிஸ்டர்ப் பண்ணாங்க சார். அச்சுருவார் அந்த ஆளு. என்ன மாதிரினா ஃபுல் டெரரா? பைத்தியம். அது ஒரு ஜந்து. அதாவது தெரிகிறது. அதாவது உங்களை ஒரு பொக்கிஷன் சொல்றோம்ல. ஆமா சார், நீங்க வந்து இந்த டிரைவருங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி டிரைவருங்கெல்லாம் நீண்ட தூர பயணம் பண்ணும் போது, இந்த மாதிரி அதிக தூரம் கண் விழித்து வண்டி ஓட்டும் போதும், அவங்க குடும்ப கஷ்டம் நினைச்சு ஓட்டும் போதும், உங்க பாட்டும் உங்க ஒரு மியூசிக்ல எஸ்பிபி அப்புறம் படாத, நீ படாத, ராயல்டி கேப்பா இருந்தாலும். சாரிப்பா, இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. பாடலை யார் யூஸ் பண்ணாலுமே ராயல்டி நிச்சயம். அப்படியா? கண்டிப்பா கேப்பீங்களா? கண்டிப்பா. எல்லா நியூ இயருக்குமே ஊருக்கு உங்க பாட்டு தான் ஓடுது. எப்படி கேப்பீங்க? ஓய் பிச்சை கேப்பாரு பாடுது. ஐயா ஏய் ஏன்டான்னு ஓன்றான் வாயா கம்பள. சார் அதெல்லாம் விடுங்க சார். சார் ஐயா இந்த மாத்திரை எதற்கு? அது எங்க சித்தப்பா சொல்லுவார். என்னது சார்? அது பிபி டேப்லெட் இப்ப தேவைப்படாது, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நானே தரேன். சுகர் இருக்குப்பா. இல்ல அதுக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் சுகர், பிபி, மூட்டு வலி எல்லாத்துக்கும் இருக்குதுங்க. ஏய் சாருக்கு அந்த முடக்கத்தா சூப் போட்டு வச்சிருக்கீங்களா? கொண்டு வாங்க சார். அப்புறம் வந்துருக்கு சார். ஆமாம், இதே போலேயே இதே செட்டப்பில் என்னுடைய மகன் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றான். அங்கு அவனை யாரும் அவமானப்படுத்தவில்லை.
எங்க அங்க மொட்டை மாடி பாட்டி ஆமாம் சார். அங்க இருந்த என் மச்சான் விஜய் சித்துவும் சரி, அங்க வந்த ஏன் மச்சான் அஷத் கானும் சரி. பக்கத்துல பாம்பு அந்த வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வருது அப்படியா? அந்த என்னுடைய மகன் அந்த நிகழ்ச்சிக்கு சென்றான். அங்க அவனை அப்படி ஒரு அவமானப்படுத்தவில்லை. ஆனால் நீங்கள் ஏன் என்னை இப்படி அவமானப்படுத்தீர்கள்? ஏய் நம்ம விஜயடா அவன் மச்சான். ஓ மச்சான் வீட்டுக்கு போன பாட்டி சொல்றீங்களா சார்? உங்க பையன் ஒரு ஜெம்மு சார். அவனுடைய பேர் ஜெம்ம இல்லை, அவனின் பெயர் யுவன். ஜேம்ஸ் இல்லை அவன் பெயர். அவன் ஜேம்ஸ் இல்லை, அவன் யுவன். சித்தப்பு நாளைக்கு ஜெம்முனா வைரனே தெரியல. இதான் சொல்றேனேடா, இங்க பாரு. வைரம் வைரம் அது நான். இசையில் வைரம், இசையில் வைரம் நான் தான். எங்க சித்தப்பா ஏதோ சொல்ல வர்றாரு. சொல்லுங்கள். சரி எதை எடுத்துட்டு போறோம்? டேய் மவனே, இந்த ஸ்டேட்டில் இருந்த செந்தாமரைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா, அந்த செந்தாமரை தாண்டா நம்ம யுவன். அப்ப இந்த சேரா இருங்க. ஆமா சித்தப்பா அப்படிதான் இருக்குது. ஏப்பா அதெல்லாம் சொல்ல நீ பாருங்க இந்த நிகழ்ச்சிக்கு நான் சார் இருங்க அதெல்லாம் கொடுங்க நான் சொல்றேன். அந்த யுவன் இருக்காங்களா, அந்த பொக்கிஷம், அது பாத்தியா எவ்வளவு ஒரு ஜாலியா ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு சில அந்த ஒரு எனர்ஜி பண்ண அந்த மாதிரிலாம் இல்லாம எல்லாத்துக்கும் போயிட்டு நிருபர் பிரஸ் ரிப்போர்ட் எவன் வந்தாலும் நக்கலா கேட்கறது, கேள்வி கேட்கறது, பதில் சொல்றது. எதுக்கு வந்த நீ வந்த வேலையை மட்டும் பாரு. வந்த வேலை அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? இருக்கு சார். அப்ப அறிவு இல்லைன்னா நீ ஆளுக்கு 4 கிலோ 100 கிராம் கட்டியா கொடுக்க போற? ஏன் சார் அப்படிங்கிறீங்க? அறிவு இல்லாத முண்டங்கள் நீங்கள். இல்ல சார் தலைக்குது. உங்க பாட்டு நாங்க கேட்ட பார்த்தா அப்பயே நாங்க முடிஞ்சிச்சு சார். ஆனா உங்கள மாதிரி தானே இருக்காரு. யாரு? ஏஆர் ரஹ்மான். தேனிசி தென்றல் தேவாவா? சரி. செல்லமியா என்னுடைய அதெல்லாம் ஒரு பாட்டு என்று நீங்கள் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். பாரு கழுவி ஊத்திடுவானுங்க. இதே வேலையா போச்சு, நம்ம என்ன பண்ண முடியும்? உண்டு கூட கேவலமான பாட்டுலாம் இருக்குது. என்ன 2K கிட்ஸ் இப்போ ஒரு 10-20 பாட்டு வச்சுக்கிறானுங்க சித்தப்பே. அவ்வளவுதான். அந்த ரீல்ஸ் போடுறதுக்கு அந்த பொண்ணுங்க ஆடுறதுக்கு தட்டு தட்டு பேசு. அது கூட இந்த பாட்டு இல்ல. அதுதான் சொல்ல வந்தேன், நீ என்ன சொல்லி விட்டாய். 10 ரூபாய் தாரேன், முதட்டப்பட்டும் தாரேன். அது இந்த ஆள் பாட்டுக்கால அந்த வெள்ளக்காட்சி வந்தாங்க தெரியுமா? அந்த ஒரு அந்த அது பேர் என்ன வேஸ்ட்னு ஏதோ ஒரு பேரு இல்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா கூட. அப்படியா? அந்த பொண்ணுக்காக தான் நினைச்சுக்கிறாரு. சரி நீங்கள் இருவரும் பெண் பொறுக்கிகளா? யூரியா தெருப்பொருள் பெண் பொறுக்கிகள். சரி நான் பொறுக்கிகள். ஓகே, உனக்கு கதையை பாட்டு எழுதி கொடுக்குறாரு கவி பேரரசு. அவர் யாருப்பா? ஷாம்பு வாங்கிட்டு போனாரு. அவருக்கும் கேண்டீன் ஷாம்பு வாங்கினீங்களா? அது நீங்கள் அவரை தான் கேட்க வேண்டும், என்ன ஏன் கேட்கிறீங்க? வரேன், முதல்ல இங்க இருந்து புஷ்டு வரேன். சரி இதெல்லாம் ஓகே. ஒண்ணு இந்த விட மனுச்சு விடலாம், பரவாயில்லப்பா. இந்த ஒரு தம்பி ஒருத்தருக்கா தெரியும். ஐயோ அவனா வணக்கம் 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 வணக்கம். அந்த வணக்கமே 30,000 சொல்லுவாப்பா. நானும் மெமிக்ரி பண்ணி சார். ரெண்டு பேருக்கும் மெமிக்ரி வரல. மூடிட்டு என்னை இன்டர்வியூ செய்ய வாருங்கள். அந்த ஒப்பீடெல்லாம் ஓகேவா? அந்த ஓகே வந்து நீங்கள் என்ன அவமானப்படுத்தலாம்? இந்த கலாஸ்தான் நம்மள இறங்கிட்டியா? நாமளும் கொஞ்சம் அப்பதான் நான் பேலன்ஸ்டா இருக்கும். ஓகே ஓகே சார். நீ மிச்சம் எடுத்துக்கவா? இல்லக்கா பையன் சரி எடு. நன்றி. அப்ப நான் வேணா பிரிச்சு கேட்டுங்களா? எதை? வாழைப்பத்து சொன்னங்க. நீங்க என்ன நினைச்சீங்க? வேண்டாம் 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 வேண்டாம். ஏய், இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் என்னோட ராயல்டி பணம் 5 கோடி அது எனக்கு கிடைக்கும் என்பதால் தான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் என்னை இப்படி செய்தால் எனக்கு எப்படி கிடைக்கும்? அதுதான் படத்துக்கான அந்த ப்ரொடியூசரை குடுத்துட்டு பாரு. என்னுடைய பாடலை வந்து அவங்க பயன்படுத்திருக்காங்கல்ல, அதுக்கு 5 கோடி எனக்கு வேணும். அதுதான் ப்ரொடியூசர் குடுத்துருப்பாருயா. அது அந்த ப்ரொடியூசர் இந்த படத்தில் யூஸ் நீயே படம் எடுத்து நீயே சொந்த ப்ரொடியூசரா பண்ணி ப்ரொடக்ஷன்ல படத்தை விட்டீங்க. ஓ அந்த பாட்டு பண்றது காசு வாங்கிருப்பாங்க. வாங்கிட்டேன். அப்புறம் ராயல்டி ரூல்ஸ் படி யார் கேட்கணும்னா அந்த ப்ரொடியூசர் கேட்கணும், அந்த டைரக்டர் கேட்கலாம். நீ ஏன் கேட்கற? ஆனா ஒன்ன கூட மன்னிச்சிருவேன். தம்பி ஒருத்தவங்க அதாவது அஜித்துக்காக கூட்டமே வரல. இங்க வந்து ரோட்ல வந்து சொல்லணும் வாயிலே விட்டிருப்பானுங்க. இல்ல அவர் பையன் ரொம்ப இது இல்ல. அவர் பையன் பிரேம்ஜி என்ன சொன்னார் தெரியுமா? என்ன பண்ற இத பண்ண மாட்டோமா அவரு? அது ஒரு ஜெம்மியாலதான் ஓடிச்சு அப்படின்னு. அது ஒரு ஜெம். அது ஜெம் இல்ல, பிரேம்ஜி சொல்லல. இந்த ஆள இந்த கள்ளப்பரப்பாலே அச்சு சாவடியா. ஆனா இவனுங்க அப்ப எல்லாமே ஒரு பேமானே ஆகிறானோ. பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப தங்கமான பசங்களா சூப்பரா. அவன் பிரேம்ஜி பாருப்பா, அவன் லூஸ் மாதிரி
நீனாலும் சூப்பரா பேசுற. அதெல்லாம் போய் இங்க தலையால தான் ஓடிச்சு. தலையால தான் படம் ஓடிச்சு. இந்த சூப்பர் அப்படின்னு செருப்பாச்ச மாதிரி சொல்லிட்டாரு. அப்பனா சித்தப்பாவது பெரியப்பாவது மயிரா அதுதான் உண்மை அப்படின்னு அவரு பிஹேவ் பண்ணல அப்படின்னு. இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, மாத்திரை கொடுங்க. இருங்க, இன்னும் கொஞ்சம் வச்சு கொடுப்போம். நான் இந்த நிகழ்ச்சி விட்டு கிளம்புறேன். இல்ல இருங்க, ராயல்டி தானே கேக்குறீங்க? ஆமா சரி. உங்களிடம் வந்தால் ஒரு ஒரு உதவியாக இருக்கும் என்று நான் வந்தால் நீங்கள் என்ன சாரி சார். ஃப்ரைட் ரைஸ் எங்கடா வாங்கின ஃப்ரைட் ரைஸ்? அதான் அந்த கடையில தான். மஸ்தான் தானா? என்ன அந்த கடைக்கிட்ட பேரை சொல்றா? மஸ்தான். உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? நான் பேர் சொல்றேன். ஐயோ பெரியவர் அவரு. இவரு பெரியவர் இல்ல, பெரிய பாய். பாட்டு கேட்டியா? என்ன பாட்டு போற? ஜிங்கி 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 தா ஜிங்கி ஜியா ஜிங்கி ஜிங்கி தா ஜிங்கி தா ஜிங்கி ஜிங்கி தா ஜிங்கி தா ஜிங்கி ஜிங்கி தா. என்ன மாதிரி ஃப்ரேம் பாத்தியா? ரெண்டு பேருக்கும் எஸ்டிஆர் இருக்கும் உலகநாயகம். மணிரத்னம் படம். மணிரத்னம் படம். மணிரத்னம் என்னை பற்றி பேசுவதற்கு நீங்கள் என்னை கூப்பிடவில்லை. உன்னை பத்தி பேச ஒண்ணுமே இல்ல. அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. சார் 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 உட்காருங்க சார். சரி இரு, பாராட்டி பேசலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. பாவம். ஆமா, என்னதான் சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு திட்டினாலும் இவர் பாட்டு கேட்கும் போது தான் நம்மளுக்கு எந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆகட்டும், குடும்பத்துல அம்மா அப்பாவுக்கு சண்டை, இல்ல மனைவிக்குள்ள சண்டை, இந்த மாதிரி வேற சொத்து பிரச்சனை, இது மாதிரி எந்த ஒரு பையன் யுவன் சங்கர் ராஜா போடுவார். கேட்ட கருப்பு ஐயா நான் கொஞ்சம் பழசாயிட்டணும். ஐயா இப்படிதான் பேசாதீங்க. இந்த மாதிரி பாட்டுலாம் யுவன் அது வேறங்க. இது வந்து இந்த மாதிரி குடும்பம் அங்காளி பங்க சண்டைக்கெல்லாம் இவர் பாட்டு. அப்படியா? இவன் பையன் சாங்கலாம் அப்படி தெரியுமா? நான் கிளம்புகிறேன். உங்க பாட்டு நான் ஒண்ணு பாடுறேன். ஒரு படத்துல வந்து பாட்டு இருக்கும், பாண்டியன் ஆடுவார் ஒரு 10 பொண்ணும் கூட, இதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி. அது ஏன் பாட்டு இல்லடா, உங்க பாட்டு இல்லையா? பெரிய பாய்டா. ஒரு பாட்டு ஒழுங்கா போல இருந்தாலும். நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் கிராமத்தில் ஹிந்தி பாட்டு மட்டுமே ஓடிக்கொண்டிருந்த காலத்தில், தமிழர்கள் எல்லாம் ஹிந்தி பாட்டை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த காலத்தில், என்னுடைய பாட்டு வந்த பிறகுதான் தமிழில் ஆதிக்கம் செலுத்தியது இசை. ஒத்துக்கிறேன் சார். இசை கூட அந்த ஒரு நினைப்பு உங்க இருவருக்குமே இல்லை. நீங்களாம் யாரு? உங்க அப்பா அம்மா போய் கேட்டு பாருங்க, என்ன பத்தி தெரியும். இன்னைக்கு இங்க வந்துட்டு என்ன அவமானப்படுத்துறதும், என்ன துச்சதப்படுத்துறதும், என்னுடைய பாட்டை மத்தவங்க யூஸ் பண்றத வந்து பொருட்படுத்தாம இருக்கு சார். இல்ல சார், அதுதான் அவங்களுடைய கேவலமான புத்தி. இல்ல உங்க தம்பி சொல்றாரு, அவர்கிட்ட பணத்தை கொட்டி கிடக்குதுன்றாரு. அவளை கொட்டி கிடந்தா ஏன் சார் அல்பத்தன மாதிரி பண்றீங்க? இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அதே மாதிரி சொன்னீங்க ஜெம் தேனிசை தென்றல் தேவா, அவர் என்ன சொன்னாரு ஒரு இன்டர்வியூல வந்து, யூஸ் பண்ணுங்க ஏங்க, காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போவாங்க. இன்னைக்கு இருக்கிற 2K ஜெனரேஷன் 2.2K ஜெனரேஷன்லாம் வந்து அந்த பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதுதாங்க சந்தோஷம். கரு கருப்பாய் வந்து நான் அப்படி விட்டுருந்தேன்னா ஹிட் ஆயிருக்குமாங்க. இப்போ அப்புறம் இன்னொரு பஞ்சு மிட்டாய் ஹிட் ஆயிருக்குமாங்க. அதானே. ஏன் அந்த பெரிய மனசு இல்ல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. வெள்ள சட்டை போட்டா போயிடுமோ? ஆக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிடவில்லை. நியாயம். சப்போர்ட் எல்லாம் பண்ணல, கூப்பிட்டதே இதுக்காக தான். மனசாட்சி இல்லையா? வாங்கின எங்க பணத்தை வாங்கிட்டு எங்ககிட்டே நீ ராயல்டி கேட்டுங்கிற திரும்பவும். சரி, ஒரே ஒரு டவுட், எதற்காக இதெல்லாம் செய்கிறீர்கள்? அவங்க ப்ரொடியூசர் கிட்ட வந்து என்ஓசி வாங்கலனா கூட நீங்க பண்றது ஓகே. அவங்க ப்ரொடியூசர் கிட்ட என்ஓசி வாங்கி ப்ராப்பர் ரைட்ஸ் தான் வாங்குறாங்க. நீ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க. நான் அப்படிதான், என்னுடைய படைப்பை யார் யூஸ் பண்ணாலுமே அதுக்கு ராயல்டி கண்டிப்பாக கேட்பேன். ஊர் திருவிழாவில் யூஸ் பண்ணா, நியூ இயருக்கு யூஸ் பண்ணா, நான் சொல்வது படங்களில் மட்டும். படங்களில் மட்டும்? ஆமா. அது எப்படி ஒரு பெரிய ஸ்டாருடைய படத்தில் என்னுடைய பாட்டு ஒலிக்கும் பொழுது அந்த அந்த பாட் அந்த ஸ்டாருக்கே அது வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கிறது. ஆனால் எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு தேவை இது. ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க, எமோஷன் ஆகாதீங்க. மாத்திரையை கொடுங்க, எனக்கு நெஞ்சு வலிக்குதியா? என்ன இப்படி அவமானப்படுத்துறீங்க? இப்போ நீங்க பெரிய ஹீரோ படத்துல மட்டும் தான் இப்படி பண்ணீங்களா சார்? சின்ன சின்ன படத்துல எல்லாம் யூஸ் பண்றதுலாம் இவ்வளவு படத்துக்கு நான் சொல்லி கேட்டிருக்கேன் இல்லையா? மஞ்சுமல் பாய்ஸ் ஒண்ணு, அப்புறம் இப்ப ஜிபியு வேற, அவ்வளவுதான். அதான் இது எப்படி யாரும் மதிக்க மாட்டாங்க. அவனே கௌரவம். அதான் இப்ப தேவா சொல்லிட்டாருல, அங்கே போட்டு சார் உங்க பாட்டே ஒரு 10 பாட்டு பயங்கரமா இருக்கும்.
அப்படி பண்ணிட்டு போயிடலாம் நம்மளே. லப்பர் பந்து இருந்தாலும் ஒண்ணுமே பண்ணல பாத்தியா? யாரு பொட்டு வச்ச தங்க கூட அதுக்கு ஏன் ஒண்ணும் பண்ணல? அதுக்கு இவரு வந்து ஏதாவது பண்ணிருப்பாரு, உள்ளுக்குள்ள நடந்திருக்கும், கேட்டிருப்பாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை. அதில் நான் ரகசியம், அது ரகசியம், அதை நான் சொல்ல மாட்டேன். எவ்வளவு வாங்கினீங்க? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்க? ஆமா, நான் என் ரகசியத்தை சொல்ல வேண்டாம். தம்பி சொல்றப்பா நாளைக்கு காலைல. ஆனா உங்க 2 பேருக்கு வாய் இருக்கு பத்தியா? அந்த வாய் வளரவும் வச்சுது, வாழ வச்சுது. இப்ப அந்த வாய் தான் நாசமா போனது. இது ஆனா ஒரு விஷயம் சித்தப்பு, அந்த ஆளுங்கிறா பத்தியா? யாரு? இவங்க தம்பி. அதான் அந்த ஆள் பேசின பேச்சுக்கு தான் அந்த ஆள் வீட்டை அப்பயே அம்மா அந்த ஆள் வீட்டை பியூஸ் பிடிக்கினாங்க. தெரியல உனக்கு வீடு? தெரியும். அந்த வீட்டை தூக்குனாங்க. போயிருக்க அம்மா வந்து அந்த அவதான் வாய் சரியில்லை. ஆனா இன்னொரு விஷயம், இது சொன்னல ஒரு தம்பி கூப்பிட்டு வேற ஏதோ ஃபங்க்ஷனுக்கு, சரி நல்லா இருந்தா நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நீ ஏத்து போ. எல்லாத்தையும் மூடி வை. போயா 5 ரூபாய்க்கு அயன் பண்ண சொக்கா போட்டுன்னு வந்து நீங்க அள்ளின்னு போயிடுவீங்க. இவன் செல்லா குட்டிடா, இவனை இங்கெல்லாம் வெட்டக்கூடாது, தூக்கின்னு போய் அவன் முன்னாடி வச்சுதான் இவனை செய்யணும். தூக்கு. ராயல்டி கேக்குற தமிழ்ல வந்து உங்களுக்கு வந்து லட்டு போயா சித்தப்பான. சரி நான் ஒரு வகையில கிளம்புறேன். இவன் நீ மரியாதை எல்லாம் பேசுறேன். நான் உங்க ஃபேன் சார், நான் உங்க ஃபேன் சார். யாரா நீ? சார் நான் கேப்பேன் சார். அந்த கோவம் வச்சு அச்சு போடுவார் சார். இல்ல காட்டு முன்னாடி மட்டும் அவனுக்கு பிபி சுகர் அவனுக்கு ஏறிட்டு இருக்கும், அதாவது கோவப்படுறான். என்ன அடிச்சு போடுவான்? நான் பயந்துருவானா? சார் வாணா சார் இதெல்லாம் பார்த்தா